மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக ஃபினான்ஸ் சம்மந்தமாக என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ எல்லாமே கமெண்ட்டில் வந்து போடுங்க, சார்ட்ட பேசலாம். சரி, இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 133 புள்ளிகள் சரிஞ்சு 25,642 இருக்குது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 503 புள்ளிகள் சரிஞ்சு 83,313 முடிஞ்சிருக்கு. வாங்க நம்ம நாகப்பட் சார்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சார், எலன் மஸ்க் போட்ட ஒரு ட்விட்டர் பத்தி தான் உலகம் முழுக்க விவாதம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சரி, பணத்தால சந்தோஷத்தை விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொன்னவர் அதை நன்கு உணர்ந்துதான் சொல்லியிருக்காரு எலன் மஸ்க். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இது ஆக்சுவலாக ஒரு ட்வீட் பண்ணிருக்காரா? ஆமா சார். சரி, அப்படி பண்ணிருக்காருங்கிற ஒரு அசம்ஷன்ல நம்ம கருத்து சொல்லணும்னா ரெண்டு விஷயம். அதாவது பணத்தால எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியுமான்னா, போக போற உயிரை வந்து தடுத்து நிறுத்த முடியுமா? ஒரு 120 வயசுல ஒருத்தர் இருக்காருன்னா, அது ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்காருன்னா முடியவே முடியாதுங்கிறத எப்படி நிறுத்த முடியும்? என்னதான் பணம் செலவு பண்ணாலும். ஆனால் பிரிலிமினரியா இருக்கிற இடவுல காப்பாற்ற முடியும் அவரை ஆரம்ப காலகட்டங்கள்ல. அந்த மாதிரி பணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து ஒரு பலூனை வாங்க சொல்லுங்க, அது எவ்வளவு சந்தோஷத்தை விலைக்கு வாங்குது. பலூனை வாங்கல, அந்த பணத்தை கொடுத்து சந்தோஷத்தை தான் வாங்கியிருக்கு. அதனால இது வந்து தத்துவம் நம்ம எல்லாரும் பேசலாம். நீங்க அதுல இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அவர் எல்லாருக்கும் இருக்க பணத்தை எல்லாருக்கும் எழுதி கொடுத்துட்டு போட்டுமே, அவரை கொடுப்பாரா? அது சுலபம் பேசுறது. நடைமுறையில பாத்தீங்கன்னா பணத்தால் நிச்சயமாக ஒரு சில சந்தோஷங்களை வாங்க முடியும், ஒரு சில விஷயங்களை வாங்க முடியும். அந்த விஷயத்தின் மூலமாக சந்தோஷம் வருதா இல்லையாங்கிறது நம்ம கையில இருக்குது. நம்ம இதெல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து சந்தோஷம் வரலன்னு சொன்னோம்னா ரொம்ப கஷ்டம். அதே சமயத்துல எனக்கு ஒரு சின்ன நிகழ்வு நினைவு இருக்கு, நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கோவிட் காலகட்டம், எங்க வீட்டு பால்கனியில சிட் அவுட்ல உட்கார்ந்துருப்பேன். எதிர்த்தாப்புல அந்த வீட்டுல செக்யூரிட்டி இருப்பாரு. அந்த முதல் ஒரு 15 நாட்கள் முடிந்த பிறகு கொஞ்சம் அந்த காஃபி டீ கொடுக்க வருவாங்க இந்த சைக்கிள்ல. அது வரைக்கும் ஆவலா அப்படி காத்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு உலகத்துல வேற எதுவும் வேண்டாம். அந்த டீ காரர் சைக்கிள்ல வந்து அந்த சின்ன கப்ல ஒரு 100 ml டீயை சுட அவர்கிட்ட கொடுத்து அவர் குடிக்கிறப்போ அவங்க 2 பேரும் தள்ளி தள்ளி நின்று மாஸ்க போட்டு ரொம்ப கவனமா எல்லாம் பேசி போனதுக்கு அப்புறம் கையை கழுவுறது. ஆனால் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த 10 ரூபாய் டீ நிச்சயமா வாங்க முடிஞ்சதுல அந்த சந்தோஷத்தை. சோ எதுல சந்தோஷம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நான் 100 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு பதுங்கி இருக்க வேண்டியது இருக்கு லண்டன்ல அப்படின்னு ஒரு பணக்காரர் இருக்காரு. எதுவும் இல்லாமல் நம்ம சந்தோஷமா இருக்கிறது முடியும். பட் பணத்தால நிச்சயமாக ஒரு பயன் இருக்கிறது, ஒரு பயன்பாடு இருக்கிறது. அந்த பொருளால மகிழ்ச்சி அடைவதும் அடையாததும் அது நம்ம கையில இருக்கு. பணம் இல்லாமலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நிச்சயம் சார். இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள வந்துடலாம் சார். ஒரு சீரான இறக்கம் தான் இன்னைக்கு இருந்திருக்கு. இப்ப 2 நாள் ஏற்றத்துக்கு இன்னைக்கு இறக்கம் நம்ம வந்து எடுத்துக்கலாமா? அப்படிதான். இது வந்து அந்த ஒரு புல் பேக் ராலி இருந்தது, அதுல வந்து ஒரு கரெக்ஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் நேத்து கூட நான் சொன்னேன், ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகளை தவிர்த்து பார்த்தால் சந்தை வந்து இன்னும் கூட அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது இன்னைக்கு நேர்மாறாக அப்படி ஆக்சுவலா பிராடர் மார்க்கெட்டா இன்னைக்கு இறங்கி இருக்கிறத பாக்குறோம். அட்வான்ஸோட டிக்ளைன் 2 மடங்கு இருக்கு. 52 வார உச்சத்தை விட 52 வார லோ தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கையும் 2 மடங்குக்கு மேல் இருக்கு. அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறத பாக்குறோம். பட் அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் 25,300 350 இன்னும் பிரேக் பண்ணல. அதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். அதனால ஒரு பேர் மார்க்கெட்டோ அல்லது இறங்குமோ அல்லது அடுத்த ரேருக்கு போயிடுச்சான்னா இன்னும் போகல. பட் பிராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா நிப்டி 100 200 500 எல்லாமே டவுன். நிப்டி 50 மிட் கேப் 50 மிட் கேப் 100 டவுன், ஸ்மால் கேப் 100 டவுன். செக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா செக்டாரும் பிஎஸ்யூ பேங்க் ஹெல்த் கேர் தவிர எல்லா செக்டாரும் டவுன். ஆனா ஒரு விஷயம் கவனித்தீர்கள் என்றால் எதுவுமே அதீத இறக்கத்தில் இல்லை. ஒரு சின்ன சின்ன இறக்கம் அப்படித்தான் இருக்குதே தவிர ஒரு மார்ஜினல் ஃபால் பட் அக்ராஸ் த போர்ட் இருக்கு. அதனால இது புல்லிஷ் மார்க்கெட்டும் இல்ல பேரிஷ் மார்க்கெட்டும் இல்ல, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் அப்படிங்கறத நான் பாக்குறேன். 25,300 அப்படிங்கிற லெவல பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து பெரிய அளவுல இதுக்கு பயப்பட வேண்டியது இல்லைன்னா. அதே மாதிரி கமாடிட்டிஸ் கூட இன்னைக்கு டவுனா தான் முடிஞ்சிருக்கு. கமாடிட்டிஸும் மெகைன் இன்னைக்கு டவுன் தான். கோல்டு வந்து கிட்டத்தட்ட 1% டவுன். எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல முன்பேர வணிக ஒப்பந்தங்கள் பார்த்தோம்னா வெள்ளி வந்து 7% கிட்ட டவுன், 2,50,000க்கு கீழே வந்துருச்சு. காப்பருமே வந்து 1%க்கு மேல டவுன், 1,232 ரூபாய். ஜிங்க் டவுன் 319 320 ரூபாய் அப்படின்னு இருக்கு. க்ரூடு கூட 1%க்கு மேல வந்து இன்னைக்கு இறங்கி இருக்கு, 5,800 அப்படின்னு இறங்கி இருக்கிறத பாக்குறோம். அதுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அதே மாதிரி க்ரூட் வந்து $64 1% இறங்கி இருக்கு. பட் இன்னமும் $62 மேல இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. 62 to 66 ரேஞ்சுக்குள்ளதான் அது இருக்கு. ஓகே, இட் இஸ் நாட் இன் நெகட்டிவ் ஜோன். அந்த புல்லிஷ்ல ஒரு கரெக்ஷன் அப்படித்தான் இருக்கு. பட் கோல்டு அண்ட் சில்வர் பாத்தீங்கன்னா நேற்று $5,000 மேல இருந்தது. இன்ஃபேக்ட் $5,080 கிட்ட இருந்தது. இன்னைக்கு $4,880 வந்திருக்கு. கிட்டத்தட்ட $200 நேற்றைக்கும் இன்னைக்கும் விழுந்திருக்கு. ஒரு 4% கிட்ட நேத்தையோட ஒப்பிட்டும் இன்னைக்கு காலையில துவங்கியதுல இருந்து ஒரு 2% கிட்ட வீழ்ந்திருக்கிறது, $100 கிட்ட. அதே மாதிரி வெள்ளி பாத்தீங்கன்னா ஒரு 10%க்கு மேல வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இன்று மட்டும் சர்வதேச சந்தையில ஒரு $10 $79 கிட்ட வந்திருக்குது அப்படிங்கறத பாக்குறோம். காப்பர்
$6 கிட்ட பார்த்தோம் நேற்றைய முன்தினம். இன்னைக்கு $5.84 அதுவுமே இறங்கி இருக்கிறது. சோ பிராடரா பாத்தீங்கன்னா கமாடிட்டிஸ் எல்லாமே இறங்கி இருக்குங்கிறத பாக்குறோம். குறிப்பாக கிரிப்டோ தொடர்ந்து இறக்கத்துல இருக்கு. அதுவும் குறிப்பாக நேற்றைக்கும் இன்னைக்கும் நல்ல வீழ்ச்சி. இன்னைக்கு $2,300 மேல இறங்கி இருக்கு. 3% மேல பிட்காயின் இறங்கி இருக்கு. $74,000 கீழே வந்துருச்சு. சென்ற வாரம் இதே காலகட்டத்தில் $84,000 $85,000 கிட்ட இருந்தது. 15% மேல வீழ்ந்து இருக்கிறது. இந்த வாரம் கூட $79,000 $80,000 கிட்ட இருந்தது. இப்ப $70,700 கிட்ட வந்திருக்குது பிட்காயின். எல்லாமே கார்டானோ, ஈத்தர், பினான்ஸ், சொலானோ, ரிப்பிள் எல்லாமே இறங்கி இருக்குது. 3% 4% இன்னைக்கு இறங்கி இருக்குங்கிறதையும் பாக்குறோம். அது ஒரு பாலிசி ஸ்டெபிலிட்டின்னு வரும்பொழுது கமாடிட்டிஸினுடைய விலை இறங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்பெகுலேட்டிவ் பொருட்களுடைய இது இறங்க ஆரம்பிக்கும். அமெரிக்காவில் அந்த வரப்போகிற மத்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் யாருங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அவர் எப்படிப்பட்டவருங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதுதான் ஏற்கனவே. அதனால ஒரு பாலிசி ஸ்டெபிலிட்டி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால மற்ற ஸ்பெகுலேட்டிவ் கமாடிட்டிஸினுடைய விலை பொதுவாக இறங்கி இருப்பதை இப்ப பார்க்கலாம். நேத்து பாக்குறப்ப நிப்டி ஆயிட்டு ஒரு 5% மேல இறங்குச்சு. ஆமா, இன்னைக்கு டக்குன்னு எந்திரிச்ச மாதிரி இருக்கு சார். அது ஸ்லைட்டா பெட்டரா தான் ரெக்கவர் ஆயிருக்கு. ஐ டோன்ட் திங்க் ரொம்ப பெரிய லெவல்ல அது ஏறல, அவ்வளவுதான். நேற்று விழுந்த அளவுக்கு இருக்கு. பட் இப்ப கூட விப்ரோ நிறைய பங்குகள் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா பங்குகள்லாம் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கு. அவ்வளவு ஒன்றும் பெருசா ரெக்கவர் ஆகல. அது கொஞ்சம் நாள் ஆகும். என்னன்னா அமெரிக்காவிலும் நேற்று பாத்தீங்கன்னா நாஸ்டாக் குறியீடு, அதுல உள்ள முக்கியமான தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே நேற்று கணிசமான வீழ்ச்சியை சந்தித்தன. இறக்கத்துலதான் வணிகம் நடந்ததுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த ஏஐ ஒரு பக்கம் ஒரு சிலர் அது அவ்வளவு பெரிய பயப்பட வேண்டியதுல இன்னும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் வேறு சில வாய்ப்புகளை அது தட்டி செல்லும், பறித்து செல்லும். அதனால கவனமா இருக்கணும். அது அந்த சில குறிப்பிட்ட நிறுவனங்களை அது பாதிக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறையிலேயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால அந்த பாதிப்புங்கிறது நிச்சயமா அது நம்ம மறுப்பதற்கு இல்லை. பட் பேனிக் ஆக வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். சந்தை எப்போதுமே ஒரு எக்ஸ்ட்ராவா ரியாக்ட் ஆகும், பேனிக் ஆகும். நான் முன்பு சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பெரிய அளவுல புதுசா ப்ராடக்ட்ஸ்ன்னு ரொம்ப ஹை அண்ட் ப்ராடக்ட்னு பண்ணலனா கூட, மைக்ரோசாஃப்ட் மாதிரி பண்ணலனா கூட, நம்மகிட்ட லோ காஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கேஷ் ரிச் கம்பெனிஸ்ங்கிறது இன்னொரு அட்வான்டேஜ். டெட் கிடையாது, ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது, மானிட்டைஸ் பண்ண முடியும் அவர்களால. ஸ்கேலிங் அப் அண்ட் ஸ்கேலிங் டவுன் ஆஃப் மேன் பவர் இஸ் வெரி ஈஸி ஃபார் தேம். அதனால ஒரு பெரிய நஷ்டத்தை நோக்கியோ அல்லது அந்த மாதிரியான போறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அட்லீஸ்ட் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 நிறுவனங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் சிறிய நிறுவனங்களை இவர்கள் இதை வாய்ப்பாக வைத்து கவலைகரம் செய்வார்கள். இன்னைக்கு கரன்சி அப்பா இருக்குங்களா? ரூபாய் ரெக்கவர் ஆயிருக்கு. எப்படி சொல்றேன்னா மத்த எல்லா கரன்சியுமே இன்னைக்கு வீக்கன் ஆயிருக்கு. தேசிய பங்குச்சந்தையினுடைய முன்பெற வணிகத்துல நடப்பு மாத ஒப்பந்தம் US டாலர், அமெரிக்க டாலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 பைசாவுக்கு மேல் இறங்கி இருக்கிறது. $90.39. அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்டு 14 பைசாவுக்கு மேல இறங்கி இருக்கு. $122.78. யூரோ 48-49 பைசா இறங்கி இருக்கு. $106.67. ஜாப்பனீஸ் எண்ணும் 32 பைசா இறங்கி இருக்கு. $57.69. இன்ஃபேக்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர் ஸ்டெடியா தான் இருக்கு. ஆனால் இங்க இறங்கி இருக்குங்கும் போது ரூபாய் ரெக்கவர் ஆயிருக்கு. அதனுடைய ஒரு தாக்கம் தான் நம்ம பாக்குறோம்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்குங்களா? காலாண்டு முடிவுகள் இருக்கு. அது போக ஒரு சிறப்பு செய்தி இருக்கு. இன்ஃபேக்ட் 2 சிறப்பு செய்திகள் இருக்கு, சொல்லிடுறேன்னா. முதல்ல காலாண்டு முடிவுகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நைகா இந்த நிறுவனம் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப அதிகம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அது புதிய பங்கு வெளியிடும் வரை. ஆனால் பெண்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது 142% நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு. 63 கோடியாக. ரெவென்யூ 27% தான் அதிகரிச்சிருக்கு. பட் ஆனால் ப்ராஃபிட் 142% அதிகரிச்சிருக்கு. வியாபாரம் அதிகரித்ததை விட அதிகமாக லாபம் அதிகரிச்சிருக்கு. பங்கினுடைய விலையில ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் பார்க்க முடிந்தது. RVNL நிகர லாபம் 4% அதிகரிச்சிருக்கு. பிரெட்ஜிங் கார்பரேஷன் அந்த நிறுவனத்துடைய முடிவுகள் வெளியானது. அது போன இதுல 16 கோடி லாபம் இருந்தது, இப்ப 25 கோடி நஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு வணிகத்துக்கு இடையே 9% வரைக்கும் வீழ்ச்சியை சந்தித்ததை பார்த்தோம். இந்துஸ்தான் காப்பர் அதனுடைய நிகர லாபம் 149% இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது அதிகரிச்சு 156 கோடி. இன்டரிம் டிவிடெண்ட் அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பங்கு ஒன்றுக்கு ₹1 இன்டரிம் டிவிடெண்ட். February 13 ரெக்கார்ட் டேட் பே அவுட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பல நிறுவனங்களுடைய முடிவுகள் கொண்டிருக்கிறது, பார்க்கலாம். இப்ப சிறப்பு செய்தின்னு சொன்னேன், 2 சொன்னேன். ஒன்று, தேசிய பங்கு சந்தை புதிய பங்கு வெளியிடுவதற்கு, அவங்களுடைய பங்கு விற்பனை செய்வதற்கோ பங்கு வெளியிடுவதற்கோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் செபி எங்களுக்கு ஒன்னு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த செய்தி ஒரு நாட்களுக்கு சில நாட்களுக்கு வந்திருந்தது. அதை தொடர்ந்து அவங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நாளை NSE போர்டு சந்திக்கிறாங்க. ஒரு பேனல் கான்ஸ்டியூட் பண்றாங்க IPO வெளிவருவதற்கு. அந்த IPO கமிட்டி அவங்க இந்த IPO எப்போ வரலாம், என்ன விலைக்கு வரலாம், என்ன மாதிரியாக அதை கொண்டு வர்றது, ஆஃபர் ஃபார் சேல் இல்ல முழுமையாக ஆஃபர் ஃபார் சேலா இல்ல எப்படி என்ன அப்படிங்கறதெல்லாம் பண்றதுக்கு கொண்டு வர்றாங்க. ஏன்னா போன வெள்ளி என்று நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் செபி கொடுத்துட்டாங்க. நிறைய நாள் டிலே ஆனிச்சு. அதற்கு பிறகு இப்ப இந்த
கமிட்டி நாளைக்கு ஃபார்ம் பண்றதுக்காக என்எஸ்சி போர்ட் மீட் பண்றாங்க. என்ன முடிவெடுக்கிறார்கள் நாளைக்கு தெரிய வரும், நம்ம விவாதிப்போம். இன்னொரு செய்தி, நாளைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி MPC மீட் இருக்கு. அதுல வட்டி விகிதம் குறைக்கப்படுமா கூட்டப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வட்டி விகிதங்களில் பெரிய அளவு மாற்றம் நாளை இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே ஒருவேளை இருந்தால் 0.25%, 0.25% குறைக்கப்படலாம். பட் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கிறதா நான் பாக்குறேன். பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்கு, அதனால அரசாங்கத்திற்கு அது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதை கொஞ்சம் தள்ளி போடுவாங்கன்னு நான் நம்புறேன். உடனடியாக பண்ண மாட்டார்கள், பார்க்கலாம். சார், பாரத் டாக்ஸி அது என்னதுங்க சார்? மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, ஹோம் மினிஸ்டர், அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, லான்ச் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்தியாவில் முறையாக கோஆபரேட்டிவ் செக்டார்ல இந்த பிளாட்ஃபார்ம், ரைடு ஹெயிலிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்றது, இப்ப நம்ம ராபிடோ, ஓலா, ஊபர் இதெல்லாம் இருக்குல்ல, இது தனியார் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை அரசு கோஆபரேட்டிவ் சொசைட்டியா ஃபார்ம் பண்ணி அதுல டிரைவர்ஸ் வாகனம் ஓட்டுபவர்கள் எல்லாம் அதனுடைய பயனாளிகளாக இருப்பார்கள். அவர்களே கார் ஓன் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் நம்ம புக் பண்ணிக்கலாம். 2 வீலர்ஸ், 3 வீலர்ஸ், கார்ஸ் எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இதை இப்ப டெல்லி, NCR ரீஜன், குஜராத் இங்க இப்ப முதல்ல லான்ச் பண்றாங்க. அடுத்த 2 ஆண்டுகளில் இந்தியா முழுக்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இதை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு இது கோஆபரேட்டிவ் செட்டப்ல அமுல் மாதிரி, அமுல் எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி கதையோ அது மாதிரி இது மாறும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. நிச்சயமா இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வாகனம் டாக்ஸில ரொம்ப அதிகமா பேரம் பேச வேண்டியிருக்கு ஆட்டோல அப்படின்னு தான் நம்ம இந்த ஊபர், ஓலா, ராபிடோக்கு வந்தோம். இப்ப அதுலயும் பேரம் பேச வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. நீங்க பாத்துருப்பீங்க, 20 ரூபா கூட கூட, 40 ரூபா கூட அவங்க சொல்றாங்க, அதுக்கு மேல கொடுப்பியான்னு போன் பண்ணி கேட்கறாங்க. ஆக இப்ப அரசு இந்த ஆப்பை கொண்டு வருது. இதுலயும் அது மாதிரி நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் நம்பலாம். இது நிச்சயமா வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். என்னன்னா, முக்கியமாக இந்த டிரைவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இவங்க எப்போதும் அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த தனியார் நிறுவனங்கள் எங்களுக்கு பணத்தை முறையாக கொடுக்கறது இல்ல, கமிஷன் எடுத்துக்கிட்டுறாங்க, பிடிச்சு வச்சுக்கிட்டுறாங்க, எங்களுக்கு நஷ்டம், அதனாலதான் சார் உங்கள்ட்ட கூட கேட்கறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதே கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கும் பொழுது, அவர்களால் ரன் பண்ணப்படும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நம்பலாம். உங்கள்ட்ட ஒரு கேள்வி. எஸ் சார். US டேரிஃப் டீல் சைன் பண்ணியாச்சா இல்லையா? இப்ப நீங்க கேட்டீங்கன்னா சைன் பண்ணலதான் நினைக்கிறேன். இல்ல, நேற்றே நம்ம வெட்டி எல்லாம் கொண்டாடிட்டோம். என்ன, ஆமா, இன்னைக்கு ஆனால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்லியிருக்கிறாரு. அது இரு நாட்டு தலைவர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க ட்வீட் பண்ணிருக்காங்க அது பக்கம். ஆனால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா, லைக்லி டு ஃபைனலைஸ் அண்ட் ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் இன் 4 to 5 days, அடுத்த 4 to 5 நாட்களுக்குள் நாங்கள் ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றதுக்குள்ள இதை நாங்க ஃபைனலைஸ் பண்ணி சைன் பண்ணிடுவோங்கிற எதிர்பார்க்கப்படுகிறது இந்த US டேரிஃப் சம்பந்தமாக. ஒன்று. 2வது, இது சம்பந்தமான லீகல் அக்ரிமெண்ட், டேரிஃபை குறைச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அது மிட் மார்ச்ல வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. சோ ஒன்று, நேற்று 2 நாட்டு தலைவர்களுடைய அந்த அறிவிப்பு தான் நம்ம நேற்று பேசிட்டு இருந்தோம். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 4 to 5 நாட்களுக்குள் ஒரு ஃபார்மலா ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முழு டீடைல்ஸ் வரும்னு வரலாம், வராமலும் இருக்கலாம். ஏன்னா அது கூட பிராடரா இருக்கலாம் அக்ரிமெண்ட். முழு விவரங்கள் லீகல் அக்ரிமெண்ட்ல தான் நமக்கு தெரிய வரும். அது மிட் மார்ச்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில நம்ம பேசணும், ரஷ்யா சொல்லியிருக்காங்க, கிரெம்லின் அவங்க நீங்க இந்தியா எங்க வேணாலும் வாங்கிக்கலாம் ஆயில், இது ஒரு வியாபாரம், அதனால அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது இந்த சூழல்ல இருக்குது நம்ம டேரிஃப் இது. சோ நம்ம இதைத்தான் நம்ம நேற்று முன்னாள் பேசும்பொழுதுதான் சொன்னோம். எந்த ஒரு ஒப்பந்தம் வந்தாலுமே அதை நம்ம அரசாங்கத்தை விட நம்ம அமெரிக்கா ஒரு ட்ரம்ப் அதிபரை நம்பலாமா இல்லையா, அது எவ்வளவு தூரத்துக்கு இதுல நிலையாக இருப்பார், எப்ப பின் வாங்குவார், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால இன்ஃபேக்ட் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அரசியல் அவங்க எல்லாம் கேலி பண்றாங்க. நீங்க ட்ரம்ப் போர்ட் ஆஃப் பீஸுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்க, எல்லாம் அவருக்கு நோபல் பிரைஸுக்குலாம் பரிசுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணீங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு 19% பாகிஸ்தான் சொல்றாங்க, இந்தியாவுக்கு உங்களோட குறைவா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது 18 தானா இல்ல வேற ஏதாவது உள்குத்து இருக்காங்கிறத நம்ம அந்த அக்ரிமெண்ட் வந்தால்தான் நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் நம்ம கவனமா இருக்கணும். பங்குச்சந்தையில உடனே யூஃபோரியா எல்லாமே வெற்றின்னு நினைச்சு போறதோ அல்லது எல்லாமே தோல்வின்னு இப்ப இந்த IT துறையில் சோர்ந்து போறதோ சரியா இருக்காது. ஒவ்வொரு செய்திகளிலும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், முதலீட்டுக்கோ அல்லது முதலீட்டை விற்று வெளியே வருவதற்கோ வாய்ப்புகள் கிடைக்கும். அதை தவறாமல் நம்ம பயன்படுத்திக்கிறோம். நிச்சயம் சார், நிச்சயம் சார். மார்க்கெட் முன்னாடி ரியாக்ட் பண்ணி முடிச்சிருச்சு. ஆமா. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.